எல்லாருக்கும் வணக்கம். ஒரு சீடன் தன்னுடைய குருவை பார்த்து ஒரு கேள்வி கேட்டான். உலகத்தில் எல்லாரும் நல்லவங்களா கெட்டவங்களா, யார் அதிகமாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த சார் அப்படியே திரும்பி பார்த்தாரு. பக்கத்தில் ஒரு பூனை தன்னுடைய பூனை குட்டியை வாயில் கவ்விட்டு நடந்து போச்சு. அப்போ அந்த சீடனை பார்த்து அவர் சொன்னார், இதோ இந்த பூனையுடைய பற்கள் அதனுடைய குட்டிக்கு நன்மை செய்யுது. அதே பற்களில் அந்த குட்டியை கவ்விட்டு போகுது, காயம் இல்லாமல் கவ்விட்டு போகுது. அந்த பற்கள் அந்த பூனைக்கு நல்லது. இதே நீ பக்கத்தில் போய் அந்த பூனைக்குட்டியை தொட பார்த்த அப்படின்னாக்கா அதே பற்களால் உன்னை பீறி போட்டுரும். அப்போ அந்த பற்கள் உனக்கு கெட்டது அப்படின்னு சொல்லி சொன்னார். ரெண்டு விதம் இருக்குது. நீ அவங்களுக்கு என்ன செய்கிறங்கிறத பொறுத்து அவங்க உங்ககிட்ட நல்லவங்களாகவும் கெட்டவங்களாகவும் நடந்துக்கிறது. இன்னொன்று, அவங்க உன்னை பார்க்கக்கூடிய பார்வையில் அவங்களுக்கு நீ நல்லவனாகவும் கெட்டவனாகவும் இருக்கக்கூடியது அப்படின்னு சொல்லி சொன்னார். ஆமாங்க, நம்மளை சுற்றி நிறைய பேர் இருக்காங்க. எல்லாரும் எல்லா நேரத்துலையும் கெட்டவங்களும் கிடையாது, எல்லாரும் எல்லா நேரத்துலையும் நல்லவங்களும் கிடையாது. நாம் இருக்கக்கூடிய சூழல், நாம் பார்க்கக்கூடிய பார்வை அல்லது அவர்கள் நம்மை பார்க்கக்கூடிய பார்வை, இதுதான் அந்த சூழ்நிலையை நிர்ணயிக்குது. அதனால் யாரையும் பொதுவாக நல்லவங்க கெட்டவங்கிற முடிவுக்கு வராதிங்க. நம்ம சூழ்நிலையை புரிஞ்சுட்டு யோசித்து முடிவெடுப்போம். அப்படி நமக்கு அவங்க கெட்டவங்களா பட்டாங்க அப்படின்னு சொன்னாக்க பூனை பக்கத்தில் போகாமல் அந்த சீடன் எப்படி நகர்ந்து போகணுமோ அது மாதிரி நாமளும் நகர்ந்து போயிடுவோம். வாழ்க்கை ரொம்ப அழகானது, அதை மேலும் அழகாக்கி கொள்வோம். நன்றி.